மெல்போர்ன் டெஸ்டில் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 311 ரன்கள் எடுத்திருந்தது. 68 ரன்களுடன் களத்திலிருந்த ஸ்டீவ் ஸ்மித் டெஸ்டில் 34வது சதத்தை பூர்த்தி செய்தார். ஸ்மித் கமின்ஸினை 7வது விக்கெட்டுக்கு 112 ரன்கள் சேர்த்து இந்தியாவுக்கு சிக்கல் கொடுத்தது. ஆஸ்திரேலியா 400 ரன்களை கடக்க கமின்ஸ் 49 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். சதமடித்த ஸ்டீவ் ஸ்மித் 140 ரன்களுக்கு 9வது விக்கெட்டாக ஆட்டமிழந்தார். கடைசி விக்கெட்டை பும்ரா வீழ்த்த ஆஸ்திரேலிய அணி 474 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டும் ஏமாற்றம் அளித்து 3 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். KL ராகுல் நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்தினாலும் கமின்ஸின் அட்டகாசமான பந்தில் போல்டானார். இதையடுத்து ஜெய்ஸ்வால் கோலி இணைந்து சிறப்பான கூட்டணியை அமைத்தார்கள். ஜெய்ஸ்வால் பவுண்டரிகள் அடித்து அரை சதம் அடிக்க கோலி நிதானம் காட்டினார். 3வது விக்கெட்டுக்கு 100 ரன்களை கடந்த நிலையில் ஜெய்ஸ்வால் 82 ரன்களுக்கு ரன் அவுட் ஆனார். அடுத்த ஓவரிலேயே கோலி மீண்டும் ஸ்டம்புகளுக்கு வெளியே வந்த பந்தை தொட்டு 36 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். நைட் வாட்ச்மேனாக வந்த ஆகாஷ் தீப்பும் போலன் பந்தில் டக் அவுட் ஆனார். கடைசி 12 நிமிடங்களில் வேகமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலியா ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 164 ரன்கள் எடுத்து இன்னும் 310 ரன்கள் பின்தங்கியுள்ளது.